மலபார் ஸ்டைலில் வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமல்லி 2 டீஸ்பூன், அது கூடவே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க. 4-5 பல்லு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை நல்லா வறுத்து வச்சுக்கிறேன் நான். அப்போ தான் நல்லா இருக்குங்க. வெண்டைக்காவை நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு கூடவே 2 தக்காளியை நான் சும்மா கையிலேயே பிசைஞ்சு சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக இதுக்கு கூடவே உப்பு போட்டுட்டு இதை தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு மலபார் ஸ்டைலில் ஒரு வெண்டைக்காய் கிரேவிங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். 2 வதக்கிக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் 2 வதக்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜார் கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா 5-6 கொதி வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நம்ம சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதாவது சாதத்துலேயும் நம்ம சைடிஷ் எதுவுமே இல்லாமல் இதுவே நம்ம மெயின் டிஷ்ஷாக கூட நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.